உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் முதற்கட்டமாக 2500 இடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரம் மத்திய சிறை அருகே 133 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செம்மொழி பூங்கா அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் வெற்றி செல்வன், மாவட்ட திமுக செயலாளர்கள் நா. கார்த்திக், ரவி, தளபதி முருகேசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் அடிக்கல் நாட்டப்பட்ட கோவை செம்மொழி பூங்காவின் பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று தெரிவித்தார். உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பொறியாளர், உதவி பொறியாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், முதற்கட்டமாக 2500 பணியிடங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நிரப்பப்பட உள்ளதாகவும் அமைச்சர் KN நேரு கூறினார். காலி பணியிடங்கள் இப்பொழுது புதுசாக இன்ஜினியர்ஸ் எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு 2500 பேர் எடுக்கிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பரீட்சை வச்சு 85% அந்த பரீட்சைக்கும் 85% பரீட்சைக்கும் 15% டைரக்ட் இன்டர்வியூக்குன்னு வச்சு 2500 பேர் இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் 2500 பேர் RDMS பரீட்சை வச்சு எடுக்க போகிறாங்க. அதனால் விரைவில் எல்லாம் ஒரு இன்ஜினியர்ஸு மற்ற உதவியாளர்கள் இருக்கிற டிராப்ஸ்மேனு எல்லாமே ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வாரம் 10 நாளில் எடுப்போம்.